மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சுன்னதுரை, புலிமிசைப்புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம். ரிஷப ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சுபகாரியத்துக்கு உரியவர். அப்ப இந்த மாதம் முழுவதும் சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. அக்னி நட்சத்திர தோஷம் காலங்கள்ல வீடு நிலம் சம்பந்தமா எந்த வேலைகளும் செய்யக்கூடாது. வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்றது, வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஒட்டுறது, மரம் வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் இந்த வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரை செய்யக்கூடாது. அதன் பிறகு செய்யலாம். அப்ப வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால இந்த வேலைகளை செய்யக்கூடாது. வைகாசி மாசம் மழை மாசம், இந்த வருஷம் வரக்கூடிய வைகாசி மாதம் மழை மாதம். ஏன் அப்படின்னா 2 அமாவாசை வந்தா அதுக்கு பேர், அந்த மாதத்தோட பேரு மழை மாதம். வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை, வைகாசி மாசம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை இருக்கு. ஆக 2 அமாவாசை வர்றதுனால இந்த மாதத்தை மழை மாதம்னு சொல்லுவாங்க. சரி, மழை மாதத்துல சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது சித்திரை மாசமும் வைகாசி மாதமும் வசந்த ருது அப்படிங்கிறதுல 2 மாசத்துக்கு ஒரு ருது வரும். இந்த வசந்த ருது காலத்துல மழை மாசமாக இருந்தாலும் சுபகாரியங்களை செய்யலாம். இந்த வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம், அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் விரதம் இருந்து புனித நதி நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழில் வெற்றி, அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் அனைத்தும் அவர்களுக்கு திருப்திகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கிடைக்கும். துர்கா தேவியுடைய வழிபாடு செய்வதும் மிகச் சிறப்பான நாள். வைகாசி விசாகம், வைகாசி மாசம் 16ஆம் தேதி. வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாசம் 18ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அதை விட முக்கியமான விஷயம் சிறப்பு அப்படின்னா உச்சமாக போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாவார். அப்ப இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குரு பெயர்ச்சி பலனாக தனியாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு. வைகாசி மாசம் 21ஆம் நாள் வாஸ்து நாள். வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். இந்த வைகாசி மாசம் 21ஆம் தேதி வாஸ்து நாள்ங்கிறதுனால வீடு மனை கொள்வதற்கும் புதுசா வீடு கட்டுறதுக்காக கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். 14ஆம் தேதி வரை தான் எதுவும் செய்யக்கூடாது. வைகாசி 21 வாஸ்து நாள் தாராளமாக செய்யலாம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்தோடனே உங்க ராசிக்கு இந்த மாதம் குரு பெயர்ச்சி இருக்கு. உங்க ஜென்மத்துல குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை கொண்டது அப்படிங்கிற மாதிரியான மன அழுத்தத்தையும் பண பிரச்சனையும் கொடுத்த குரு இந்த வைகாசி மாசம் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்ல 2ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். அதிக அற்புதமான பல பெரிய மாற்றத்தை இந்த மாதம் மிதுன ராசி கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி வந்த காலங்கள்ல இருந்து இன்ன வரைக்கும் மிதுன ராசி மேல வரல. அப்ப இந்த குரு பெயர்ச்சி தான் அவர்களுக்கு திருப்பு முனையான வருடம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசம் 18ஆம் தேதி தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நன்மையை செய்யும். குரு பெயர்ச்சி பலனாக தனியாக மிதுன ராசியை பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகம். இந்த 1க்கும் 4க்கும் உரியவர் யாரு அப்படின்னா புதன். இந்த புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். விரயஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்காக சுப செலவு, வாகனம் வாங்குறதுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டுல விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிற்கு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கல்விக்காக செல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். மிக அற்புதமான அமைப்பு. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றா
அதாவது நன்மை நடந்தாலும் பெரிய அளவில் அதை அனுபவிப்பார், தீமை நடந்தாலும் அதை ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராசிநாத ராசியில் ஆட்சி பெறும்போது சமயோசித புத்தி, புதன்கிறது அறிவு கிரகம். அப்போ எதை எங்கே எப்படி செய்யணுங்கிற திறமை உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், இன்டெலிஜென்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கணித திறமை இருக்கும். உங்கள் ராசிநாத ராசியில் ஆட்சி பெறும் பொழுது புரோக்கர், கமிஷன், ஏஜென்சி இந்த மாதிரி பேச்சை காசாக்குற தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை இந்த மாதம் உங்களுக்கு சேர்க்கும். ஆக புதன் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்க ராசியிலே செஞ்சிருக்கிறார். 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி ராசியில செஞ்சரிப்பது நன்மை. ஏன்னா திரிகோணாதிபதியா 1, 5, 9ங்கிறது லட்சுமி ஸ்தானம், திரிகோண ஸ்தானம், நன்மை தரக்கூடிய ஸ்தானம், எப்பவும் தீமை செய்யாத ஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி ராசியில செஞ்சிருக்கிறார்னா புத்தி, சிந்தனை, செயல்திறன் மிக அற்புதமாக செயல்படும். அதிலும் புதன் ராசிநாதன் வேற. அப்போ மிகப்பெரிய உங்க புத்திசாலித்தனத்தை இந்த மாதம் மற்றவர்கள் பாராட்டுவார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா இன்பமான மனநிலை இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதே மாதிரி சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, அதனால பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, அதனால் செலவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கும். 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். ஆக சுப செலவுகள் நிறைந்து, அதாவது நிறைய சுப செலவுகள் நிறைந்து நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம் ஸ்தானம் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ அந்த 6க்கும் 11 கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சி, மிக அற்புதமான பலன். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அதாவது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதாவது நம்ம நினைச்ச உடனே சில விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ஒரு வருஷமா ஒரு விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்போம், அது நடக்காது. அப்போ இந்த 11ஆம் இடம் எப்போ வலுவடைவோ அப்போதான் நம்ம நீண்ட நாளாக நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்கும். அப்போ 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சி வரும்போது நீண்ட நாளாக நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். நில இட சம்பந்தமான நன்மைகள் ஏற்படும், சகோதர வழியிலே நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு, பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான் 11ல் இருக்கும் பொழுது வேலை, பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிக அற்புதமாக சிறப்பாக காணப்படக்கூடிய மாதம் தான் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்திலே அயன சயன போகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும். அப்போ சூரியன் 12ஆவில் செஞ்சிருக்கும் பொழுது தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஒப்பந்தம், கையெழுத்து, அதாவது பத்திரப்பதிவு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இதுக்காக அந்த பத்திரப்பதிவுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவுகளையும் இந்த மாதம் உங்களுக்கு தரும். ஆக அதாவது நீண்ட நாட்களாக இருந்த காரியங்கள் அனைத்தும் நடந்து ஒரு திருப்புமுனை, அதாவது இன்னவரை இருட்டிலேயே குண்டு ஊசி தேடிட்டு இருந்த இவர்கள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய தொடக்க மாதம் தான் வைகாசி மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.